السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما. செய்திகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமும் வழிகாட்டுதலே மிகவும் அழகானது எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும். காரியங்களே மகா கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் பெரிதாக உருவாகக்கூடியவை, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடியவை அனைத்தும் அனாச்சாரங்கள். அனைத்து அனாச்சாரங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை உங்கள் முன் நினைவு கூர்ந்தவளாகும். மேலும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக கூறி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய நமக்கு முக்கியமான நோக்கம் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த பேரவை பெற்று அவனுடைய அந்த கருணையை பெற்று அவனுடைய கோபம் வேதனை அவன் நமக்கு கொடுக்க போகின்ற தண்டனையிலிருந்துதான் நாம் பாதுகாப்பை பெற்று உதுகுலுல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைங்க என்று மறுமையில் நம்மிடம் கூறப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் நினைத்து கூட பார்த்திடாத அளவுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு நம்மை எளிதாக அழைத்து செல்லக்கூடிய ஏராளமான அறிவுரைகளையும் கடமைகளையும் வழிகாட்டுதல்களையும் ரசூலா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதில் ஒன்றுதான் மன் சலக த்வரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி த்வரீகன் இலல் ஜன்னா. யார் கல்வியை நோக்கி ஒரு பாதையில நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதன் மூலம் சொர்க்கத்திற்கான பாதையை எளிதாக்குகிறான். இறைவன் காட்டி தந்த வழிமுறையை நோக்கியும் ரசூல்லா சொல்லி தந்த அந்த அறிவுரைகளை நோக்கியும் ஒருவர் ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த அடியே அந்த பாதையே அவரை சொர்க்கத்திற்கு எளிதாக அழைத்து செல்லப்படும் என்று ரசூல்லா நமக்கு அழகாக வழிகாட்டியிருக்காங்க. இன்னும் ஏராளமான கடமையான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கோங்க. தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், இதில் வெறுமனே நாம குனிந்து நிமிந்தா மட்டும் அல்ல அந்த தொழுகையை ஏற்றுப்பானா? இல்ல வெறுமனே நாம பசித்திருந்தாலோ தாகைத்திருந்தாலோ அல்ல அந்த நோன்பை ஏற்றுப்பானா? இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையில இருந்தா தானே அல்லாஹ் அதை ஏற்றுப்பான். அப்படி ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையை நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மார்க்க அறிவை மார்க்க சிந்தனையை நாம பெற்றிருக்கணும். அதுதான் ஒருவருக்கு பிரித்து காட்டும். இது ரசூல்லா சொன்ன வணக்க வழிபாடுகள், இது ரசூல்லா காட்டி தராத வணக்க வழிபாடுகள் என்று விதேதான விஷயத்தை நமக்கு பிரித்து காட்டும். ஒரு மனிதனை அல்லாஹ் எதற்காக படைத்தான், அந்த மனித படைப்பின் நோக்கத்தை உணர்த்தி அறியாமல் இருக்கிற அவனை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக தான் இந்த திருமறை குர்ஆனுடைய கல்வி இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி சொல்கிறான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டும்.
மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வஹுதவ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோருக்கு. யாருக்கு? நம்பிக்கை கொண்டோருக்கு இது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்குன்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த திருமறை குர்ஆனானது நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தரும். அது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைத்த அருள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆனுடைய கல்வி இல்லாததனாலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர் சீர்கேட்ல முழுகி இருக்காங்க. தொழுகை இல்ல, எப்படி தொழுகணும்னு தெரியல. முடி வெட்டிட்டு வர சொன்னா ஏதோ கரையா பொந்துல தலையை விட்ட மாதிரி பாதி சரிச்சும் பாதி சரிக்காமலும் முடி வெட்டிட்டு வராங்க. கேட்டா இதான் ஹேர் ஸ்டைல் தான். ரசூல்லா எச்சரிச்சார்கள், பாதி மடித்து பாதி மடிக்காம விடக்கூடாது என்று. அதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய தலையில இருக்கிறது. ரசூல்லாவும் அல்லாவும் பெண்களுக்கு கட்டளையிட்ட ஹிஜாபுடைய சட்டத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு கடைகள்ல விற்கக்கூடிய அந்த அலங்காரமான ஹிஜாபை நோக்கி பெண்கள் செல்கிறார்கள். ரசூல்லாவை அல்லாஹ் அழகிய முன்மாதிரின்னு திருக்குர்ஆன்ல சொல்றான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டியிருக்கான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம விட்டுவிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர் சினிமா கூத்தாடிகளையும் அந்த யூடியூபர்ஸ்களையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சீர்கேட்ல முழுகி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மார்க்க அறிவு இல்லாதனாலதான், மார்க்க கல்வி அவர்களிடத்துல இல்லாததுனாலதான். ஒருவருக்கு மார்க்க கல்வி, அந்த மார்க்க அறிவு இருந்துச்சுன்னா ரசூல்லா சொன்ன அந்த தொழுகை முறைகளையும் ரசூல்லா காட்டி தந்த அல்லாஹ் சொல்லி தந்த அந்த கட்டளைகளையும் அலட்சியம் செய்ய மாட்டாங்க. பிறருக்கு தொழ சொல்லி நம்ம ஏவுறோமே, பிறருக்கு தர்மம் செய்ய சொல்லி ஏவுறோமே, நன்மையான விஷயங்களை ஏவுறோமே, முதல்ல அது நம்ம இடத்துல இருக்கா? அந்த நன்மையான விஷயங்கள் எல்லாம் வட்டி வாங்க கூடாதுங்கிறோம், வரதட்சணை திருமணமோ ஆடம்பர திருமணமோ கூடாதுங்கிறோம், பிறரை பற்றி புறம் பேசக்கூடாதுங்கிறோம். அதெல்லாம் அந்த தீமையான விஷயங்கள் இருந்து பிறரை தடுத்திருக்கோமே, அந்த தீமையான விஷயங்கள் இருந்து முதல்ல நாம தடுத்திருக்கோமா என்று நம்மை நாமே பரிசோதிச்சு பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் திருமறை குர்ஆனுடைய கல்வி தரும். மேலும் இந்த மார்க்கமானது இறையச்சத்தை அதிகப்படுத்தும். பெற்றோர்கள் இடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறை வேற மாதிரி இருக்கும். நம்முடைய பேச்சுக்கள்ல ஒழுக்கம் ஏற்படும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து நடப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் உணர்வாங்க. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்வாங்க. மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து நடப்பாங்க. ரசூலா சொன்னார்களே, ஒரு பெண் 4 நோக்கத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறார். லிமாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக, வலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, வஜமாலிஹா, அவருடைய அழகிற்காக, வலி தீனிஹா, இன்னும் அவருடைய மார்க்கத்திற்காக. மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றிக்கொள், இல்லையெனில் உன் 2 கரங்களும் மண்ணாகட்டும் என்று ரசூல்லா மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்களே. ஏன்னா ஒரு பெண்ணிடத்துல மார்க்கம் இருந்துச்சுன்னா, அந்த மார்க்க பெற்று இருந்துச்சுன்னா, அந்த பெண் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய, தன் கணவனுக்கு வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து நடப்பார். மேலும் அவருடைய பிள்ளைகளை மனித நேயத்தோடும் மார்க்க பற்றோடும் வளர்ப்பார். இது ஒரு ஆணை தேர்வு செய்வதாக இருந்தாலும் மார்க்க பற்றுள்ள ஒரு ஆணை தேர்வு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு ஆணிடத்துல மார்க்கம் இருந்தா அந்த ஆண் ரசூல்லா சொன்னது கேட்ப. உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் யாரு? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிடத்தில் சிறந்தவரே என்று ரசூல்லா சொன்ன அந்த பொன்மொழிகள் கேட்ப தன் குடும்பத்தை மரியாதையோடு வழிநடத்தி செல்வார். இந்த மாற்றங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏற்படும்னா இந்த மார்க்க கல்வி மூலியமாக தான் இந்த மாற்றம் எல்லாம் ஏற்படும். இது வெறுமனே நம்ம பேருக்கு பின்னாடி வரக்கூடிய ஆலிமா என்கின்ற பட்டத்துக்காகவோ, இல்ல என்னுடைய பெற்றோர்கள் சேர்ந்துட்டாங்க, இங்க சேர்த்து விட்டாங்களே, வேற வழி இல்லாம ஏதோ டைம் பாஸ்க்கு நம்ம படிச்சோம்னா அந்த மாற்றங்கள் ஒருபோதும் நம்மிடத்துல ஏற்படாது. அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கான் என்று இந்த வாய்ப்பை உணர்ந்து நாம ஒவ்வொரு விஷயமும் செய்யறோமே, அதுதான் மாற்றத்தை ஏற்படும். அந்த மாற்றம் தான் பயனுள்ள கல்வியாக மாறும். அப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை தேடி நாம சென்றோம் என்றால் வானவர்கள் தங்கள் இறைகளால முதல் வானம் வரைக்கும் நம்மளை சூழ்ந்திருப்பாங்க. வானங்கள்ல உள்ளவையும் பூமியில உள்ள அனைத்து ஜீவராசிகளும், ஏன் கடல் நீர்ல இருக்கக்கூடிய மீன்கள் முதற்கொண்டு நம்மளுக்காக, அதாவது கல்வியை தேடி செல்பவர்களுக்காக
வியாபாரத்தை பார்த்துட்டு வாங்க. நான் கத்துக்கிட்டு வந்த கல்வியை நான் சொல்லித்தரேன். நீங்க பார்த்த வியாபாரத்திலேருந்தே பாதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தங்களுக்கு நேரம் இல்லைனா கூட அதற்கான நேரத்தை ஒதுக்கி மார்க்க கல்வியை கத்துக்கக்கூடிய ஆர்வம் சஹாபாக்களிடத்துல இருந்துச்சு. சஹாபாக்கள் இடத்துல மட்டும் இல்ல, சஹாபிய பெண்மணியின் இடத்திலும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்கிட்ட போய் முறையிடுற அளவுக்கு அவங்களுடைய ஆர்வம் இருந்துச்சு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சஹாபிய பெண்மணிலாம் போறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சுத்தி இத்தனை ஆண்களே இருக்கிறாங்களே, எங்களுக்கு எப்ப நீங்க மார்க்க விஷயங்களை கத்துத்தர போறீங்க? எங்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல போய் முறையிட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு, அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபிய பெண்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு. நம்மளுடைய ஆர்வம் எதில் இருக்கிறது? அந்த தொலைக்காட்சிகளிலும் அந்த தொலைபேசிகளிலும் அடுத்து என்ன சீரியல் போடுவான் அதை பார்க்கணும். அதை பார்க்கணும்னா மண்டையே வெடிச்சிடும். அடுத்து ட்ரெண்டிங்கான என்ன ரீல்ஸ் இருக்கு அதை போடலன்னா அவ்வளவுதான், உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஆர்வம் அதுல இருக்குது. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, எய்த்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஆர்வம் இருக்குது. அதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனா மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்கு நாம எல்லளவாவது ஆர்வம் காட்டுறோமா, இல்ல அதுக்கான நேரத்தையாச்சும் நாம ஒதுக்குறோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்கள் எல்லாம் அந்த பாலைவன மணல்ல அந்த வெயில்ல மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அல்லாஹ் அந்த சிரமத்தை கொடுக்கல, எளிதாக நம்மளுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கான். இப்ப ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க முடிவு செய்யறது அவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய ஒழுக்கங்கள், இல்ல அவங்க பிற இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்க அதை குறிச்சுதான் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நம்ம முடிவு செய்வோம். அப்படி அண்டை வீட்டார் இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள் இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், முதியவர்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், மேலும் பிறருடைய மான விஷயத்துல எந்த அளவுக்கு நாம கவனமாக இருக்கணும், பிறருக்கு எந்த அளவுக்கு நாம நலவு செய்யணும். அதீனு நசிஹா, பிற நலம் நாடுவதே இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற அந்த ஒழுக்க நெறிகள் இங்கு சொல்லி தரப்படுகிறது. நாளை மறுமையில நம்ம இடத்துல அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? இது தொழுகையை பற்றி தான். இன்றைக்கு ஒவ்வொரு மதுகபுகளும் ஒவ்வொரு விதமாக தொழுகிறாங்க. பெண்கள் ஒரு விதமாக தொழுகிறாங்க, ஆண்கள் ஒரு விதமாகவும் தொழுகிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை எப்படி இருந்துச்சு? சுஜூதுல எப்படி செஞ்சாங்க? அத்தஹியாத்துல எப்படி பண்ணாங்க? அமர்ந்தாங்க எப்படி அமர்ந்தாங்க? எப்படி ஓதுனாங்க? என்ன ஓதுனாங்க என்கின்ற ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகை முறை செஞ்சாங்கங்கிற அந்த முறை இங்கு சத்துப்படுத்தப்படுகிறது. மேலும் மின்ன பிற தொழுகைகள், கிரகண தொழுகையாக இருக்கட்டும், மழை தொழுகையாக இருக்கட்டும், ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கு சொல்லித் தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை ஒருத்தவங்க கேட்டா அவங்க பண்படுத்தும், அவங்களை சீர்படுத்தும் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒருத்தவங்க சிறந்து விளங்க முடியுமா? அவங்களுக்கு நற்குணங்கள் நிறைந்திருக்குமா? ஒரு சிறந்த ஆட்சி தலைவராக, ஒரு சிறந்த குடும்ப தலைவராக, ஒரு சிறந்த தந்தையாக, ஏன் ஒரு சிறந்த மனிதராக இருக்க முடியுமா என்கின்ற வியப்புக்குள்ளாக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இங்கு சொல்லித் தரப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் புத்தகத்தை எழுதுகிறார், தி ஹண்ட்ரட்ஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதுகிறார். அதுல 100 நற்குணங்கள் கொண்ட பேரை பட்டியலிடுறாங்க. ஒரு முதலிடத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறாங்க. யாரு? அதுவும் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் நம்ம ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நற்குணங்கள் நிறைந்திருக்கும். நம்மளை பண்படுத்தக்கூடிய வரலாறு, நம்மளை சீர்படுத்தக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறும் சஹாபாக்களுடைய வரலாறும் இங்கே சொல்லித் தரப்படுகிறது. நோம்புடைய சட்டங்கள் சொல்லித் தரப்படுகிறது. ஹஜ்ஜுடைய சட்டங்களும் உம்ராவுடைய சட்டங்களும் இங்கே சொல்லித் தரப்படுகிறது. தலைமையிலிருந்து சிறப்பு வகுப்புகள் இங்கே நடத்தப்படுகிறது. அனைத்தையும் பக்கத்திலே மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. நாம அதை பயன்படுத்திக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நிர்கதியாக நின்றக்கூடாது, பிறரிடத்துல கையேங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பீங்க, உலக கல்விகளை கொடுத்திருப்பீங்க, ஏன் ஒரு தொழில் ரீதியாக கூட அவங்க கத்துக் கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் உங்க கடமை தான், பெற்றோர்களாக உங்க கடமை தான். அந்த கடமையை சரிவர செய்கின்ற நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கீங்க? மார்க்க வெற்றிக்காக உங்க பிள்ளைகளுக்கு
அதன் மூலம் நாம் இறந்த பிறகும் அந்த நன்மைகள் நம்மளை வந்தடையும். மூன்றாவது, நமக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. அந்த சாலிஹான பிள்ளை கேட்கக்கூடிய துஆ நாளை மறுமையில வந்து நிற்குமே மழையளவு நன்மை போல. ஒரு மனிதன் நாளை மறுமையில அந்த மனிதனுக்கு முன்னாடி மழையளவு நன்மை இருக்குமா? அப்ப அந்த மனிதன் கேட்பான் அல்லாஹ்விடத்துல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை மறுமையில ஒரு மனிதனுக்கு முன்னாடி மழையளவு நன்மை குவிஞ்சிருக்கும். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்ட அல்லாஹ்விடத்துல கேட்பானா, யா அல்லாஹ், இந்த நன்மையெல்லாம் நான் செய்யவே இல்லையே, இவ்வளோ நன்மையா என்று ஆச்சரியத்தோட அந்த மனிதன் கேட்பானா. அதுக்கு அல்லாஹ் பதிலளிப்பானா, எப்பா, இது நீ செஞ்ச நன்மை கிடையாது, உன்னுடைய பிள்ளை உனக்காக கேட்ட துவா என்று சொல்லுவானா அல்லாஹ். அப்ப நம்ம பிள்ளைகள் கேட்கக்கூடிய அந்த துவா நாளை மறுமையில நிற்குமே நன்மையாக வந்து, அப்படிப்பட்ட பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? என் பிள்ளை நல்லா ஆடுது பாரு, என் பிள்ளை நல்லா பாடும் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ளும், அதிலே கண்குளிர்ச்சியை தேடும் பெற்றோர்களே, ஒருபோதும் அதில் நீங்க கண்குளிர்ச்சியை காண முடியாது. இந்த தீமைகள் நிறைந்த துனியாவுடைய வாழ்க்கையில என்னுடைய பிள்ளை அந்த தீமையின் பக்கம் செல்லாமல் ஒரு நல்ல சாலிகான பிள்ளையாக, ஒரு நல்ல தொழுகையாளி பிள்ளையாக, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக இருக்கிறதே, அதிலே கண்குளிர்ச்சியை தேடுங்க. அதிலே தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான கண்குளிர்ச்சியை நீங்கள் காண முடியும். அந்த கண்குளிர்ச்சியை நாம பெற முடியும். இன்னும் நாளை மறுமையில அந்த சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா நம்ம இடத்துல கிடைக்குமே, அதை சற்று சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளையை நாம விட்டுருப்போமான்னு. நாங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து இந்த மதரசால, அதாவது ஜெயினப் பெண்கள் கல்வியகம்,
இஸ்லாமிய கல்விகத்துல வந்து படிச்சு அல்லாஹ்வுடைய உதவியால எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். உள்ளூர்ல இருக்கக்கூடிய சகோதரிகளே, நீங்க அந்த வாய்ப்பை எப்ப பயன்படுத்த போறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹி செய்தி இறக்கும் போது ரசூலுல்லாஹ் இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே உன் நெருங்கிய உறவினரிடத்திலிருந்து நீ எச்சரிக்கை செய்வீராகன்னு சொல்றானே, அதை நோக்கமாக கொண்டுதான் ஜைனப் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் உள்ளூர்ல அல்லாஹ்வுடைய உதவியால நிறைய ஆலிமாக்களை உருவாக்கணும், அதை பார்த்து வெளியூர் பிள்ளைகள் வந்து சேரணும் என்கின்ற நோக்கத்தோடு என்கின்ற மார்க்க பணியோடு செயலாற்றிட்டு வராங்க. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தலனா நம்மளை விட ஒரு நஷ்டவாளிகள், நம்மளை விட ஒரு கைதேசப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. உள்ளூர் சகோதரிகளே, இந்த வாய்ப்பை நீங்க இழந்துடாதீங்க, இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஜைனப் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் உங்களை அன்போடு அழைக்கிறது. வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.